வணக்கம் மக்களே, நான் உங்கள் விவசாய பட்டதாரிங்க. இன்றைக்கி வந்து நம்ம பதிவில் என்ன பார்க்குறோன்னா கதலி தாருக்கு மட்டை கட்டுறதோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம மட்டை கட்டுறதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், எப்படி மட்டை கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, இவ்வளோ செலவு பண்ணி நம்ம மட்டை கட்டுறதுக்கு கவர் போட்டுடலாமே அப்படின்ற மாதிரி. இப்போ கிராப் கவர்ஸ் எல்லாம் வந்துருச்சுங்க. அந்த மாதிரி போட்டுட்டா உங்களுக்கு நல்லாயிருக்கும், கம்மி காஸ்ட்டில் போட்டுக்கலாம், ரீயூஸபிள், அது 3 வருஷத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இது கட்டினது, இது கட்டாததுங்க. இப்போ தாரில் பார்க்கும்போது உங்களுக்கு இதில் தெரியுதான்னு தெரியல, இந்த கரும்புள்ளிகள் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுச்சிங்க. இது மாதிரி இதில் பாருங்கள், க்ளோஸ்அப்பில் தெரியுது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 நாளாக பார்த்திங்கன்னா மூடு பனி அப்படிங்கிறது, அந்த புகமூட்டை மாதிரி பனி இறங்கிறது அதிகமாக இருக்குங்க. அந்த பனியினால தான் இந்த கரும்புள்ளிகள் வருது. கொசு உட்காந்து இது பண்ணுறதுனாலையும் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் பனி அந்த மூடு பனி இறங்குறதுனால தான் அதிகமான இந்த பிரச்சனை வருதுங்க. இப்போ நம்ம கவர் போடும்போது பார்த்தோம்னா அந்த பனி தண்ணிகள் அதுலேயும் பட்டு இதாகுது. ப்ளஸ் அதில் காயோட குவாலிட்டி கிளியராக வர்றதில்லைங்க. அது வெயில் பட்டு அந்த வெயிலுக்கான ஷேடோ அது எல்லாமே அந்த கவரில் வருது. சீரான வெயில் போனாலும் ரொம்ப வெயில் அடிக்கும் போதோ பனி பெய்யும் போதோ அதுக்குள்ளே கரெக்டான அந்த குவாலிட்டியான ஷைனிங்கான கலர் வரதில்லைங்க. இப்படி மட்டை கட்டும் போது பார்த்திங்கன்னா, நமக்கு பனியே பெஞ்சாலும் அந்த மட்டை வழியாக கீழே வந்துடுதுங்க. தாருக்கு நம்ம பனி தண்ணி போகாது. அதனால் பார்த்திங்கன்னா, இது நம்மளது காய் அந்த மட்டைக்கடியில் இருக்க காய் நல்லா கோல்டன் க்ரீனிஷாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு பக்காவாக சூட் ஆகுங்க. நான் ஆல்ரெடி டெஸ்டிங்காக உங்களுக்கு ஒரு 5-6 மரத்துக்கு கவர் போட்டிருக்கேன். அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேங்க. அந்த கவரை கழட்டிட்டு, அதாவது பூட்டை வரும்போதே நான் போட்டேன், 10-11 சீப் வரும்போதே பூட்டையை உடச்சிட்டு கவர் போட்டாச்சுங்க. இப்போ நான் உங்களுக்கு அதை அடுத்த வீடியோவில் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, கவரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே எப்படி இருக்குங்கிறதையும், மட்டை கட்டினதுக்கான டிஃப்ரென்ஸ் ரெண்டையும் அடுத்த பதிவில் பார்க்கலாங்க. பார்த்தா நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ், காஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் வரதில்லைங்க. இப்போ இது 6 ரூபா மட்டை கட்டுறதுக்குங்க. நம்ம கவரோட வாங்கி போடும்போது கிட்டத்தட்ட 8 ரூபா 7 ரூபா 9 ரூபா வந்துடுது. அதுவும் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ், மேக்ஸிமம் 3 இயர்ஸ், மினிமம் 2 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு கழட்டினோம்னாவே கிளியராக இருக்கிறது இல்லைங்க கவருங்கிறத பொறுத்த வரைக்கும். அதுவும் எனக்கு பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ஹையாக தான் ஆகுது. மட்டை கட்டுறது நம்ம ப்ளஸ். இன்னொரு மெயின் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படி காட்டுக்குள்ளே பாருங்கள், ஃபுல்லாகவே உங்களுக்கு வெயில் அடிக்குது. நம்ம கவர் போடும்போது அந்த மட்டைகளை நம்ம அப்படியே இருக்கிறதுனால உள்ளே ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப குறையுதுங்க. காட்டுக்குள்ளே வெயில் வரதில்லை. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தார், இப்போ இந்த மரத்தில் உள்ளே இருக்க மரத்தில் இருக்க தார் வெட்டிட்டோம்னா, அந்த மட்டையை வெட்டிட்டாங்கன்னா உடனே அதை சுற்றி இருக்க தார்கள் வேகமாக ஊற ஆரம்பிக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஏர் சர்க்குலேஷன் தான். ஏர் சர்க்குலேஷன் எந்த அளவுக்கு தோட்டத்துக்குள்ளே இருக்கோ, வாழைத்தோப்புக்குள்ளே இருக்கோ, அந்தளவுக்கு நம்மளோட தார்கள் வேகமாக ஊற ஆரம்பிக்குங்க. இப்போ மேலே இருக்க மட்டை மட்டும்தான் உங்களுக்கு சூரிய ஒளி எடுத்துகிட்டு இருக்கோம். இப்படி நம்ம மேலே இருக்க மட்டையை மடக்கி கட்டும்போது உங்களுக்கு கீழே காட்டுக்குள்ளே இருக்க எல்லா அடிமட்டை வரைக்குமே உங்களுக்கு சூரிய ஒளி எடுக்கும்போது சீக்கிரமாக தார்கள் சத்துக்களை உறிஞ்சி சீக்கிரமாக உங்களுக்கு ஊறுதுங்க. இதுதான் மட்டை கட்டுறதோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட்ஸ். கம்பேரிசன் கவருக்கும் மட்டைக்கும் எப்படி இருக்குது, டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்றதை அடுத்த வீடியோவில் போடுறேங்க. நன்றி.